ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஒரு கன்டினியூஸான செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு அ லாஸ்ட் கன்டினியூஸான ஒரு 6 செஷன்ல வந்து 1 வந்து நியூட்ரலாவும், பாக்கி எல்லாமே நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ லோவரா தான் ப்ரீவியஸ் செஷன விட க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்டோட டென்ஷனும், கன்டினியூஸா ரைஸ் ஆயிட்டு இருக்கிற க்ரூட் ஆயிலோட பிரைஸும் தான். அதே மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ்ல வந்து ஹெவி செல்லிங் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு குயிக்கான ஒரு ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து 132 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகி கீழே முடிஞ்சிருந்தது. அதே மாதிரி சென்செக்ஸும் பார்த்தீங்க அதுவும் உங்களுக்கு வந்து 492 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகி நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருந்தது. ஸோ நிஃப்டியோட டவுனை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து கொஞ்சம் டவுன் வந்து இருக்க தான் இருக்கு உங்களுக்கு. பிகாஸ் அது வந்து சப்போர்ட் எடுத்துக்க வரதா இருந்தால் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 23,900க்கு கீழே வந்து இது போய் செல் ஆகக்கூடாது. அப்படி செல் ஆச்சு அப்படின்னா இத்தனை நாளாக கண்டினியூ ஆகிக்கிட்டு இருந்தேன், அதாவது மார்ச் மாதத்துலேருந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்த ஒரு அப் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த மந்தில் வந்து க்ளோசிங் முடியறதுக்குள்ள உங்களுக்கு இந்த 23,900க்கு கீழே ட்ரேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நிஃப்டி வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்த செஷனில் வந்து புல்லிஷாக மாறும். இப்போ வந்து இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக கொஞ்சம் வந்து செல்லிங் இருக்க தான் செய்யுது உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டி வந்து 6 கண்டினியூஸ் செஷனாக லூஸ் ஆகிட்டே இருக்கிறனால, அதே மாதிரி சென்செக்ஸும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 5 செஷன்ஸாவே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ட்ரேட் தான் இருந்திருக்கு. நடுவுல ஒரு செஷன தவிர, பாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்து லாஸ்ட் கன்டினியூஸ் 6 செஷன்ஸ்ல ஒரு செஷன் மட்டும் தான் பாசிட்டிவ். பாக்கி எல்லாமே நெகட்டிவ்ல தான் வந்திருக்கு. பிராடர் மார்க்கெட்ல மிட் கேப்பும் 0.4% டவுன் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து லிட்டரலி ஒரு ஃபிளாட் அப்படிங்கிற இதுல வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட பெரிய வில்லன் அப்படின்ட்டு யாரை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில தான் சொல்லணும் நம்ம. பிரெண்ட் க்ரூட் வந்து பொறுத்த வரைக்கும் பிரெண்ட் க்ரூட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து $91 கிட்ட ஹை போயிட்டு தான் அது வந்து திருப்பி இப்போ வந்து $90 கிட்ட வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட $1 தான் இன்னைக்கான ரேஞ்சில் வந்து வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆயிருக்கு. இந்த பிரெண்ட் க்ரூட பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து 10% கிட்ட வந்து இது வந்து ஹை கொடுத்துருச்சு ஆல்ரெடி. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஏறுனுச்சு அப்படின்னா நம்மளோட பிரெண்ட் க்ரூட் வந்து கிட்டத்தட்ட $98 கிட்ட வரைக்கும் போகும். ஸோ $98 கிட்ட போகுது அப்படின்னா நம்ம சென்செக்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து ரீச் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லலாம். நிஃப்டியோ சென்செக்ஸோ நம்மளோட சப்போர்ட் லைனை போய் ரீச் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஎக்ஸ் ஸ்டாக் ஆகட்டும், ஆயில் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஆயில் ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோநெட் எல்என்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு பாசிட்டிவில் இருந்தது. அதுக்கப்புறம் எம்சிஎக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஎக்ஸும் இன்னைக்கு வந்து பாசிட்டிவில் இருந்தது. அதுவும் இல்லாமல் எம்சிஎக்ஸ் வந்து ஒரு பெரிய டெய்லி கேண்டிலில் வந்து ஆல்ரெடி இருந்த வீக்னஸ்க்கு மேலே இல்லை கிட்டத்தட்ட அதே லெவலில் வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. இதோட ஹை பார்த்தீங்கன்னா 3038 இருக்கு. இன்னைக்கான க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 3040, கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு ₹2 மட்டும் வித்தியாசத்தில் க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. இதை நம்ம வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த லெவல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இமீடியட்டாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து உடனே ஹை போகலை அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஹை போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கந்தார் ஆயில் ரிஃபைனரி அப்படிங்கிற ஸ்டாக்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்ஸ்ட்ரக்கிளை தாண்டி இத்தனை நாள் வந்து இந்த இடத்துலையே வந்து இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருந்தது. அந்த ஸ்ட்ரகிள் ஆன பிளேஸை தாண்டி சப்போர்ட் எடுத்துட்டு கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கான நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த சப்போர்ட்டை தாண்டி ஒரு க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த க்ளோசிங் வந்து உங்களுக்கு கந்தார் லிமிட்டெடில் வந்து இந்த கேப் ஃபில்லிங் ஜோன் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நாளைக்கு இமீடியட்டாக. அதுக்கும் மேலே போணுச்சுன்னா உங்களுக்கு 273 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயில் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் நல்லாவே இன்னைக்கு வந்து மூவ் ஆயிருந்தது. ஸோ பிரெண்ட் க்ரூட் வந்து $91 பெர் பேரல் வந்து ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் 2 வாரத்துக்குள்ளே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 9%க்கு மேலே ஜாஸ்தியாக இருக்குது.
யுஎஸோட ஈரான் கான்ஃப்ளிக்ட்ல வந்து பீஸ் டீலோட ஹோப் வந்து ஃபேட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து சப்ளை ரிஸ்க் வந்து திருப்பியும் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு கன்சர்னா ஆயிட்டு இருக்கு. இந்தியா நீங்க இன்னொன்னு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா தான் உலகத்திலேயே மேஜர் ஆயில் இம்போர்ட்டர்ல ஒருத்தவங்க அப்படிங்கிறதையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ க்ரூட் ஆயில் வந்து கண்டினியூஸா மேல போணுச்சு அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் கன்சர்னும் ஜாஸ்தியாகும். ருப்பி மேல இருக்கிற ப்ரெஷரும் ஜாஸ்தியாகலாம். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி ஐடிய பொறுத்தவரைக்கும் இண்டெக்ஸே உங்களுக்கு வந்து 1.93% வந்து ஃபால் உங்களுக்கு. ஸோ இண்டெக்ஸோட ஃபால் வந்து எவ்வளோ தூரம் கன்டின்யூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸோட ஃபால் வந்து நாளைக்கும் கன்டின்யூ ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு நிஃப்டி ஐடிய பொறுத்தவரைக்கும். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல், விப்ரோ இந்த மாதிரி ஐடி ஸ்டாக்ஸும் இன்னைக்கு வந்து ப்ரெஷர்ல இருந்தது. ஸோ ஐடி செக்டாருக்கு வந்து யுஎஸ் ரெவன்யூ எக்ஸ்போஷர் வந்து ஜாஸ்தி. அதனால குளோபல் குரோத்தோட கன்சர்ன் வந்து ஜாஸ்தி இருக்கிறனால யுஎஸ் பாண்டோட ஈல்டில் வந்து எலிவேஷன் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் ஐடி ஸ்டாக்ஸில் வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபுல்லாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்கி மிஸ்டோட ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆனது. ஸோ லிஸ்ட் ஆன மொதல் நாள்லேயே 29.6% வந்து ரேலி கொடுத்துருந்தது மில்கி மிஸ்ட் ஐபிஓ. ஸோ அதாவது ப்ராடர் மார்க்கெட் வந்து வீக்காக இருந்தாலும் புதுசா வர லிஸ்டிங் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ல வந்து இன்னும் ஸ்ட்ராங் பையிங் இருக்க தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டா இருக்கு. ஜூன் குவார்ட்டர்ல வந்து நிஃப்டி 50 கம்பெனிஸோட ஆவரேஜ் ப்ராஃபிட் growth வந்து 18% வந்து நம்ம வந்து அ குடுத்துருக்காங்க. அதுல வந்து 10 குவார்ட்டர்ஸ்ல வந்து ஹையஸ்ட் ப்ராஃபிட் growth வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹிண்டல்கோ ஆகட்டும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸு, அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி, பாரதி ஏர்டெல் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஏர்னிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து முக்கிய கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்திருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் வீக்கா இருந்தாலும் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸோட ஸ்டோரீஸ் வந்து கம்ப்ளீட்டா வீக்கா இல்ல. ருப்பி வந்து இன்னைக்கு 95.68 பெர் டாலருக்கு வந்து இருக்கு. க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 95.6025 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 பைசா லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து க்ரோ ஆயிருக்கு. சாரி 8 பைசா லெவல்ல வந்து ருப்பி வந்து வீக்கன் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ரைசிங் க்ரூட் வந்து உங்களுக்கு குளோபல் பாண்ட் யீல்டு வந்து ருப்பி மேல பிரஷர் கொடுத்தாலும் ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷன் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ராய்ட்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி 50 சார்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து 24,200 லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,250 அதுக்கப்புறம் 300 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 24,000 அப்படிங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் தான் உங்களுக்கு வந்து இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 24,000க்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு க்ளோசிங் வருது அப்படின்னாலே நெக்ஸ்ட் புல் பேக்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மார்க்கெட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து 24,000க்கு கீழே வந்து க்ளோசிங் வச்சு அதுவும் உங்களுக்கு வந்து 23,900க்கு கீழே போயிடுச்சு இன்னும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டாக் வந்து நிஃப்டி வந்து இன்னும் பிரேக் ஆகி டவுன்ஃபாலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது 24,900 to 24,200 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் சைட்வேஸ் அப்படின்ட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதை விட்டு வெளியில உடைச்சாலோ அப்சைடு உடைச்சாலோ இல்லை டவுன் சைடு உடைச்சாலோ தான் மார்க்கெட் வந்து அடுத்த லெவல் ஆஃப் மூமெண்ட்டுக்கு போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு வந்து இருக்கிற மெசேஜ் வந்து ஒரு சிம்பிள் தான் உங்களுக்கு. மார்க்கெட்ல வந்து பேனிக் செல்லிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இன்னும் இல்லை. ஆனா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து கிளியரா வீக்கா தான் தெரியுது. நிஃப்டி வந்து கண்டினியூஸா ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கு. கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கு. இந்த கரெக்ஷன் வந்து இண்டெக்ஸோட வீக்னஸும் ஸ்பெசிபிக் ஸ்டாக்கோட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து 2 ஆங்கிள் வந்து பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் வந்து வீக்கா இருந்தாலும் சில ஸ்டாக்ஸ்ல வந்து இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க தான் செய்யுது. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸும் ஜியோபொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டும் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த 3த்தையும் நீங்க வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. இது மூலமா உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸ்ல வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தா இன்னைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு டஃப்பான செஷனா தான் இருக்கு. நிஃப்டி வந்து டவுன்
நிஃப்டி டவுன் ஆயிருக்கு, சென்செக்ஸ் டவுன் ஆயிருக்கு, ஐடி செக்டர் வீக் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் பிக்சர் மட்டும் இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் இருக்கு க்ரூட் ஆயில், அதுக்கப்புறம் ஜியோபொலிட்டிக்கல் ஹெட்லைன்ஸ் மேல தான் டிபெண்ட் ஆகும். மார்க்கெட் டவுன் ஆன உடனே பிளைண்டா பை பண்ணாம ஸ்ட்ராங் பிசினஸ் ஐடென்டிஃபை பண்ணி பிரைஸ் ஆக்ஷன்ல கரெக்டான பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ஆக்ஷன் வந்து நீங்க பை பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்தியன் மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வந்து மார்க்கெட் அப்டேட்ல திருப்பியும் பார்ப்போம். ஹாப்பி இன்வெஸ்டிங். தேங்க்யூ.